அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பா இல்லை எலான் மஸ்கா என்ற பலமான கேள்வி தொங்கி நிற்கிறது. அது ஏன் என்பதை பார்ப்போம். உலகத்தில் கவனிக்கப்படும் தேர்தல்களில் ஒன்று அமெரிக்க அதிபர் தேர்தல். ஆரம்பத்தில் ஜோ பைடனா டொனால்டு ட்ரம்பா என்று தொடங்கிய தேர்தல் களம் பின்னர் ஜோ பைடனிடமிருந்து கமலா ஹாரிஸுக்கு கைமாறியது. தேர்தலுக்கு முன்பிருந்தே டொனால்டு ட்ரம்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிவித்து வந்தார். டெஸ்லா நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மஸ்க் தேர்தல் களத்தில் டொனால்டு ட்ரம்புடன் ஐக்கியமானார். அதிபர் தேர்தலில் எலான் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைத்தளமும் முக்கிய பங்கு வகித்ததை யாராலும் மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் எக்ஸ் தளம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக பயன்பாட்டை கண்டது. டொனால்டு ட்ரம்புக்கு தனது வெளிப்படையான ஆதரவை அறிவித்தார் மஸ்க். அதோடு நின்று விடாமல் மிக தீவிரமாக எக்ஸ் தளத்தில் ஆன்லைன் பிரச்சாரம் செய்து வந்தார். அத்துடன் தன் பங்காக $120 மில்லியன் குடியரசுக் கட்சியின் பிரச்சாரத்திற்காக வழங்கினார். இந்த தேர்தலில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது டொனால்டு ட்ரம்ப் தான் என்றாலும் உண்மையில் வெற்றி பெற்றது எலான் மஸ்க் தான். அதிபராக வெற்றி பெற்ற டொனால்டு ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன், எங்களிடம் ஒரு புதிய நட்சத்திரம் இருக்கிறது, அந்த நட்சத்திரம் எலான், அவர் அற்புதமான நபர், நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டிருந்தார். டொனால்டு ட்ரம்புக்கு வாழ்த்து சொல்லும் விதமாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி முதல் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை வரை ட்ரம்பிடம் தொலைபேசியில் பேசியதெல்லாம் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கும் இணைப்பில் இருந்ததாக வெளியான தகவல்கள் அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் எலான் மஸ்குக்கு ட்ரம்பின் நன்றிக்கடனாக அதிகாரத்துவத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகள் வீண் செலவுகளை குறைப்பதற்குமான துறையான அமெரிக்க அரசு திறன் துறையின் தலைவராக எலான் மஸ்கை நியமித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்க அரசு திறன் துறையின் தலைவராக பொறுப்பேற்ற எலான் மஸ்க் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என புகழ்ந்து வருகிறது வெள்ளை மாளிகை. அதே நேரம் அமெரிக்க அரசின் அதிகாரத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை எலான் மஸ்க் அசாதாரண வேகத்தில் இறக்கி வருகிறார் என ஜனநாயக கட்சியினரும் அரசியலமைப்பு அறிஞர்களும் எச்சரித்து வருகின்றனர். எலான் மஸ்க் தலைமையிலான அரசு திறன் துறையின் குழு லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கான ஆலோசனையை வழங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் பாதுகாக்கப்பட வேண்டிய லட்சக்கணக்கான வகைப்படுத்தப்பட்ட முக்கியமான விவரங்கள், கோப்புகள், ஆவணங்கள், அதிரகசியமான வீடியோ, ஆடியோக்களையும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் மிக முக்கிய தகவல்களையும் அணுகியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் எலான் மஸ்கின் அதிகாரங்கள் வரம்பற்றதாக தோன்றுகிறது என குற்றம் சாட்டும் அளவு அவரின் செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் கோப்புகள் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் அறைக்குள் எலான் மஸ்கின் உதவியாளர்கள் நுழைய அனுமதி கேட்டதாக கூறப்படுகிறது. அங்கு ரகசிய தகவல் வைக்கப்பட்டிருப்பதால் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதன் பிறகு அனுமதி மறுத்த அந்த அதிகாரி விடுப்பில் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார். இதற்கிடையில் ஊழலும் வீண் விரயமும் ஒரே நேரத்தில் வேரூன்றி வருகின்றன என எக்ஸ் பக்கத்தில் பதிவிடுகிறார் எலான் மஸ்க். அதற்கு அடுத்து எலான் மஸ்கால் குற்றவியல் அமைப்பு என விமர்சிக்கப்பட்ட சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் தற்காலிக இயக்குநராக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பொறுப்பேற்றார். அப்போதே தன் எக்ஸ் பக்கத்தில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் மூடப்படும் என தனிப்பட்ட முறையில் அறிவிக்கிறார். அதற்கு அடுத்த சில மணி நேரத்தில் மத்திய அரசின் நிதி பரிமாற்றத்தை நிர்வகிக்கும் அமெரிக்க கருவூலத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார். மேலும் கருவூலத்துறையில் முக்கியமான கட்டண முறைகளை அணுகுவது தொடர்பாக கருவூலத்துறையின் உயரதிகாரி டேவிட் ஏ லெஃப்ரிக்கும் எலான் மஸ்க் குழுவிற்கும் கருத்து முரண் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் டேவிட் ஏ லெஃப்ரி தன் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் எலான் மஸ்க் தன் எக்ஸ் பக்கத்தில் வரி செலுத்துவோர் பணத்தை மோசடி செய்வதையும் வீணாக்குவதையும் நிறுத்துவதற்கான ஒரே வழி பணம் செலுத்துவோரின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை நிறுத்துவதுதான் என தன் நிலைப்பாட்டில் பிடிவாதமாக நின்றார். ராக்கெட் ஏவுதலை மேற்பார்வையிடும் FAA நிறுவனத்தை எலான் மஸ்க் விமர்சித்ததால் அதன் தலைவர் பதவி விலகினார். அடுத்த சில நாட்களில் இராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் மோதி பெரும் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டது.
அதன் பிறகு அவசரமாக டொனால்டு ட்ரம்ப் FAAவுக்கு புதிய தலைவரை நியமிக்கிறார். இதுபோன்ற சூழல்களில் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு எலான் மஸ்க் அதிகாரத்தை தன்வசப்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு தீவிரமாக எழுந்து வருகிறது. அதனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்றாலும் உண்மையான அதிபர் எலான் மஸ்க் தான் என்கிறார்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.